Hi students, last class ஒரு டேப்லெட் காலம் பார்த்தோம். நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பார்த்துட்டு இருந்தோம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸில். சரியா? ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஸ்டாண்டர்ட் எரர்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு டேப்லெட் காலம்ஸ் போட்டு கொடுத்தேன், நல்லா த்ரோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். அதில் 1%, 2%, 5%, 10%ல் அந்த 2 tail டெஸ்ட், ரைட் tail டெஸ்ட், லெஃப்ட் tail டெஸ்ட் இது எல்லாத்துக்குமே உனக்கு கான்செப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த 2 tail, லெஃப்ட் tail எல்லாமே இன்றைக்கி நம்ம அடுத்த தியரியில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறது. அதான் இன்றைக்கி டீல் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அந்த டேப்லெட் காலத்தை எடுத்து நீ பக்கத்தில் வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை மெமரி பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் 11. A machine produces, இதில் கண்டிப்பாக உனக்கு சம் எழுதி தான் சொல்லி தரணும். ஏன்னா எது வந்து சாம்பிள் மீன் அது எல்லாமே பார்க்கணும். A component of a product with a standard deviation of 1.6 centimeter in length. Okay, yeah? A random sample of 64 components was selected from the output, and this sample has a mean length of 90 centimeter. A mean length of 90 centimeter. The customer will reject the part if it is either less than 88 centimeter or more than 92 centimeter. Thus, the 95% confidence interval for the true mean length of all the components produced ensure acceptance by the customer. பத்தியா ப்ராப்ளமே ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஆனால் அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோ. A machine produces a component of a product with SD. A machine produces அப்படின்னா அது population. So population SD கொடுத்துருக்காங்க. Sigma is equal to 1/6. சரியா? A random sample of 64. N is equal to 64. Sample size. 64 components was selected from the output, and this sample, underline பண்றேன், this sample has mean, sample mean அப்போ x bar equal to 90 centimeter. The customer will reject. என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டோடைய லென்த் வந்து எய்தர் லெஸ் தென் 88 சென்டிமீட்டர் ஆர் மோர் தென் 92 சென்டிமீட்டராக இருந்தால் அவன் அந்த இதை பண்ணிடலாம், அந்த ப்ராடக்டை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ அவனுக்கு என்ன வேணும்? இட் ஷுட் பி மோர் தென் 88 அண்ட் லெஸ் தென் 92 அப்படி தான் அவனுக்கு வேணும். ஓகே, அப்படியே ஆப்போசிட்டாக. Thus, the 95% confidence interval for the true mean length of all components produced ensure acceptance. So, இங்கே 95% கொடுத்துருக்கிறனால இது வந்து Z alpha by 2 equal to 5%. அந்த டேப்லெட் கோலத்தில் 5%ஓட வேல்யூ வந்து 1.96. சரியா? அந்த வேல்யூவை நீ எழுதிச்சுக்கணும். ஸோ இவ்வளோ டேட்டாவை நீ வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? சிக்மா பாப்புலேஷன் இஸ் டி, என் number of samples, x bar, sample mean. இந்த சாம்பிள்ங்கிற வேர்டுக்கு அப்புறமா மீன் வருது அப்படின்னா x bar. இந்த சாம்பிள்ங்கிற வேர்டுக்கு அப்புறமா SD வருது அப்படின்னா அது அதோட SD வந்து S, ஸ்மால் s போடுங்க. சரியா? இவ்வளோ தான் கான்செப்ட்.
இப்போ நான் சொல்றதுக்கு லாஸ்ட் ஒரு ஃபார்முலா கொடுத்தேன் இருக்கா எல்லாருக்குமே x bar minus z alpha by 2 sigma by root n less than or equal to mu. Okay, here mu வந்து mean length of the components in the population இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. For the true for the mean length of the all the components of produced by the population கொடுத்திருக்காங்க. the mean அதான் mu less than or equal to x bar plus z alpha by 2 into sigma by root n. இதான் அந்த ஃபார்முலா. சரியா? ஸோ இதில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் எரர் சிக்மா பை ரூட் n தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, 1.6 by root 90. இந்த 1.6 by root 90 குள்ள வேல்யூ ஸோ ரூட் 90 n வேல்யூ வந்து 64 root 64. So 1.6 by 8. So this is equal to 0.2. இதோட வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சிட்டேன்னா கொஞ்சம் ஈஸி. இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அப்பா x bar 90 minus 1.96 into 0.2 less than or equal to mu less than or equal to 90 plus 1.96 into 0.2. So this will be equal to இதை calculate பண்ண அப்படின்னு சொன்னா 90 minus 0.392 மூணு டிஜிட் தள்ளி இருக்கும் less than or equal to mu less than or equal to 90 plus 0.392. okay, so this will be equal to simplify பண்ணோம் அப்படின்னு சொன்னா 2 பாயிண்ட்ஸ் பத்தி எடுத்துக்கிறேன். அப்போ 89.61 less than or equal to mu less than or equal to 90.39 392 எடுத்துக்கிறேன். ஓகே, நல்லா பாரு that mu is lie between 89 to 90. that means the mu will be greater than 89 less than 90. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, it should not be either less than 88. அப்போ less than 88 விட கம்மியாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு இங்கே 89 எடுத்து கிரேட்டர் தான் இருக்குது. அதே நேரத்தில் more than 92 இருக்கக்கூடாது, less than 90 தான் இருக்குது. அப்போ அவன் ரிஜெக்ட் பண்ணுவானா, பண்ண மாட்டான். ஸோ நம்ம கான்செப்ட் பண்ணி this implies that the probability that the true value of the population mean length of the components will fall in this interval at 95%. Hence we conclude that 95% confidence interval ensures acceptance of the component by the consumer. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப சிம்பிள். இந்த 4 ஸ்டெப்புக்கு உனக்கு 5 மார்க்ஸ் கூட கிடைக்கும். 5 மார்க்ஸ் நம்மள கூட கேட்பாங்க கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். சரியா? காப்பி பண்ணிக்கோ. இந்த லாஸ்ட் இதுன்னு எழுதி போடுறேன். This implies that the probability that the true value of the population mean length of the components will fall in this interval 89.61, 90.39. okay, at 95%. Hence we conclude that 95% confidence interval ensures acceptance of the component by the consumer. Okay, so இந்த இன்டர்வல் குள்ள இருக்கறனால அவங்க ரிஜெக்ட் பண்ணாம என்ன பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, காப்பி பண்ணி
Example 12. The sample of 100 measurements. A sample of 100 measurements at breaking strength of cotton thread. Cotton thread gave a mean of 7.4 and a standard deviation of 1.2 grams. Find 95% confidence limits for the mean. Breaking strength of cotton thread. Okay. But a sample of 100 measurements of a sample size n is equal to 100. At breaking strength of cotton thread gave a mean of, so sample word mean x bar 7.4 and SD of 1.2 grams. Inge sample oda SD தான் கொடுத்திருக்காங்க. S is equal to 1.2. நமக்கு population oda SD கொடுக்கல. சரியா? Next வந்து 95% confidence level கேட்டிருக்காங்க. So in this problem நம்ம என்ன பண்ணணும்? In this problem we consider என்ன கன்சிடர் பண்ணிக்கணும் நீ? Sigma dot equal to S. அதாவது sigma bar மாதிரி. நம்ம population SD-யும் இந்த சாம்பிள் எஸ்டியும் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அதனால தான் என்ன போட்டுக்கிறேன்? சிக்மா பார் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறேன். இல்லைன்னா அது ஈக்குவலண்ட் அப்படிங்கிற சிம்பிள்மே அர்த்தம் நமக்கு. சிக்மா ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ ஹியர் ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார்முலா என்னது? சிக்மா பை ரூட் என். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1.2 பை ரூட் 100. 1.2 பை 10.12. Z alpha by 2 என்னது? 95%. சரியாமா? 95% குள்ள வேல்யூ 1.96. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதுறோம். x bar minus z alpha by 2 into standard error plus sigma by root n. Okay, less than or equal to mu less than or equal to x bar plus z alpha by 2 sigma by root n. Okay, so இதோட calculation. So this is equal to 7.4 minus 1.96 into 0.12 less than or equal to mu less than or equal to 7.4 plus 1.96 into 0.12. So here 7.4 minus 0.2352 multiply பண்ணினா less than or equal to mu less than or equal to 7.4 plus 0.2352. So இதுக்கு equal 7.165 less than or equal to mu less than or equal to 7.635. Therefore, this implies that the probability that the true value of the population mean, true value of the population mean breaking strength of cotton thread will falls in the interval 7.165 comma 7.635 at 95% limit. Okay, understand பண்ணிட்டியா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, இதை காப்பி பண்ணிக்கோ.
Example 30. The mean lifetime of sample. Mean lifetime of a sample of 169 light bulbs. 169 light bulbs. Okay? Manufactured by a company. Manufactured by a company is found to be 1350 hours with a standard deviation of 100 hours. Establish 90% confidence limit. 90% confidence limits within which the mean lifetime of light bulbs is expected to lie. Okay, yeah? So here mean life of a sample. நல்லா பார்த்துக்கோ. sample size உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? n is equal to 169. light bulbs manufactured by a company is found to be x bar and the mean சொன்னேனா அந்த mean life அப்ப x bar equal to 1350 with the standard deviation of 100 hours. இங்க வந்து population உடைய ST. சரியா? a mean life of sample of 169 light bulbs manufactured by a company கொடுத்தனால அது population உடைய ST ஆயிடும். ஓகேமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டியா? சரி. establish 90% confidence. அப்ப z alpha by 2 is equal to 1.645. 90% னா 10% கூட தான் நீ பார்க்கணும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டாண்டர்ட் எரர் என்ன ஃபார்முலா? சிக்மா பை ரூட் என் 100 by root of 169. 100 by 13. So this is equal to என்ன வேல்யூ வருது உங்களுக்கு? 7.69. ஓகே, நெக்ஸ்ட் x bar minus z alpha by 2 sigma by root n less than or equal to mu less than or equal to x bar plus z alpha by 2 sigma by root n. Okay, formula ரொம்ப important, நல்லா பார்த்துக்கோ. சரியா? 1350 minus 1.645 into 7.69 less than or equal to mu less than or equal to 1350 plus 1.645 into 7.69. Okay ma? So 1350 minus இந்த ப்ராடக்டோட வேல்யூ என்ன வருதுன்னா 12.6550 65005 வந்து less than or equal to mu less than or equal to 1350 plus 12.65 answer. இது சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1337.35 less than or equal to mu less than or equal to இங்க ஆட் பண்ணோம்னா 1362 வருது. 1362.65. Okay, so here takes the mean life of hence the mean lifetime of light bulbs is expected to lie between the interval 1337.35 1362.65 at 90% confidence. So the confidence interval கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மூணு சம் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுக்கு அடுத்த டாபிக் நம்ம அன்னைக்கே பார்த்தோமா? ரெண்டு இது பார்த்தோம்ல, எஸ்டிமேஷனில் பாயிண்ட் எஸ்டிமேஷன் இன்டர்வல் எஸ்டிமேஷன் முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹைபாத்தசிஸ் எஸ்டிமேஷன் டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ். இப்போ நம்ம எஸ்டிமேஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ் தான் அடுத்த டாபிக். ஸோ இதை காப்பி பண்ணி அந்த டெஸ்டிங் ஹைபாத்தசிஸோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன்.
ஹைபோதசிஸ் டெஸ்டிங். சரியா? இதுதான் நம்மளுடைய அடுத்த டாபிக். இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டுபிடிச்சோம்ல அதே மாதிரி தான். One of the important areas of statistical analysis is testing of hypothesis. Often in real life situations, we require to take decision about the population on the basis of sample information. Hypothesis testing is also referred to as statistical decision making. It employs statistical techniques to arrive at decisions in certain situations where there is an element of uncertainty on the basis of sample whose size is fixed in advance. So, statistics help us in arriving at the criterion for such decision is known as testing of hypothesis, which was initiated by J. Neyman and E.S. Pearson. For example, we may like to decide on the basis of sample data whether a new vaccine is effective in curing cold, whether a new training methodology is better than the existing one, whether the new fertilizer is more productive than the earlier one, and so on. பார்த்தியா அந்த ஒரு வேக்சின் எல்லாம் எஃபெக்டிவாக இருக்குமா இல்லையா, இந்த ஃபர்டிலைசர் பழைய ஃபர்டிலைசரை விட இந்த ஃபர்டிலைசருக்கு எஃபெக்ட் எப்படி இருக்கும், இது கம்பேர் பண்ணுறது டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங். மீனிங் null hypothesis and alternative hypothesis, level of significance and types of errors. இவ்வளோ இந்த கான்செப்டில் இருக்குது. சரியா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபாத்தசிஸ் அதில் 2 டைப்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபாத்தசிஸில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபாத்தசிஸ் ஓகே. Statistical hypothesis is some assumption or statement which may or may not be true about a population. Statistical hypothesis is some assumption or statement which may or may not be true about a population. May or may not அது ட்ரூவாக இருக்கலாம் இல்லை ஃபால்ஸாக இருக்கலாம். சரியா? There are 2 types of statistical hypothesis. 2 types. என்னெல்லாம் உனக்கு 2 types. Null hypothesis. Null hypothesis. Next என்னன்னா alternative hypothesis. Alternative hypothesis. ஓகேயா? null hypothesis or alternative hypothesis. Here statistical hypothesis பார்த்திருக்கோம். is some assumption or statement which may or may not be true. ட்ரூவாக இருக்கலாம் சில கேசஸில், இல்லை ஃபால்ஸாக இருக்கலாம். இதில் 2 கேசஸ், null hypothesis and alternative hypothesis. சரியா? இந்த கான்செப்ட் தான் நெக்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேயா? நீ ஒரு தடவை புக்கில் கோ த்ரூ பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கோ, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சொல்லும் போது. ஆனால் கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல் அந்த கான்செப்டை மாதிரி இதாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறது. ஓகே. ஸோ இதில் சொன்ன மாதிரி தான் இந்த ஹைபாத்தசிஸ், நல் ஹைபாத்தசிஸ், அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ், 2 டைல் டெஸ்ட், லெஃப்ட் டைல் டெஸ்ட், ரைட் டைல் டெஸ்ட் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இதோடைய தியரிஸ் கொடுப்பேன், அப்புறம் சம்ஸ் ஆகும்.